திருமணமாகி 12 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்தேன். முதலாவதாக சென்னையில் உள்ள ஜீசஸ் கால்ஸ் சென்று குடும்ப ஆசீர்வாத திட்டத்தை சேர்ந்துவிட்டு நான் வீட்டுக்கு சென்று விட்டேன். அதே மாதத்திலே ஆண்டவர் எனக்கு முதலாவது ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். அடுத்ததாக இதே வானகரத்திற்கு வந்து அம்மா நடந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டு எஸ்அப்பா அவங்களிடத்தில் சொல்லி ஜெபித்தேன். எனக்கு எஸ்அப்பா ஆண் குழந்தையை தர வேண்டும், அதுக்காக ஜெபிங்களாமான்னு சொல்லி எல்லாம் ஜெபித்து போனேன். The miracle which you want to enjoy. யாருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணுமே, என் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்பட வேணுமே, என் பிள்ளை வாழ்ந்திருக்கணுமே, இப்படி கேட்குறீங்களா? கேளுங்க. வாய்களை திறந்து ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. கண்ணீரை யாவையும் மாற்றுவார், உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார், ஆனந்த கண்ணீராக மாற்றுவார். அதேபடி ஆண்டவர் அதே ஆண்டிலே எனக்கு ஒரு ஆண் குழந்தையையும் கொடுத்தார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழாக்களின் மூலமாய் உலக வாழ் மக்கள் தங்கள் வாழ்வில் இறைவனின் ஆசீர்வாதங்களை தனித்தனியாக பெற்றுக்கொள்வதற்கு மிக முக்கிய காரணம் இயேசு அழைக்கிறார் பங்காளர்களாகிய உங்கள் பிரார்த்தனைகளும் உதாரத்துவமான நன்கொடைகளுமே. தொடர்ந்து தாங்குங்கள். நீங்களும் உங்களுக்கு பின்வரும் சந்ததியினரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது 100 மடங்கு உறுதி. இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை கூட்டம் ஒன்றில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 7:32. ஒரு சிறு காரியம் அது என்ன சொல்லுகிறது? நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். பரிசுத்த பவுல் மூலமாக ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரோடும் இன்று பேசுகிறார். ஏனென்றால் இன்று பாருங்க, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, பிள்ளைகளை குறித்து சரி, வேலை இல்லையே, இல்லாமை, பலவித இல்லாமை, பாருங்க குழந்தை இல்லைன்னு எத்தனை சகோதரிகள் ஜெபித்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பணம் இல்லை, நான் அடுத்த நாளுக்கு என்ன செய்வது? எல்லா விதத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கவலையற்றவர்களாக இருமல், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். பரிசுத்த பவுல் மூலமாக இந்த காரியம் ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு எவ்வளவு பேர் கவலையோடு வந்திருப்பீங்க. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். என்ன சொல்கிற? என் பிள்ளை, என் மகளே, நீ கவலைப்படாது, உன் பிள்ளையை குறித்து நான் பார்த்து கொள்ளுகிறேன், அவர் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறேன்னு சொல்லுகிறார். என்ன வேணும் உங்களுக்கு? இதுக்கு மேலே என்ன வேணும்? உலக மனுஷர் அந்த அன்பை அறியாதவர்கள், தெரியாது அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய வல்லமை. ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்பி வந்ததுனால ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கவலையெல்லாம் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், நான் உனக்கு விடுதலையை கொடுக்கிறேன். என்னென்ன விதங்களில் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார்? 1 பேதுரு 5:7 என்ன வாசிக்கிறோம்? உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவர் மேல் வைத்து விடுங்கள். மிக மிக எளிய காரியம். நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாவற்றையும் சுமக்கிறோம். ஒரு தாய் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரே மகன். இந்த தாய் ரொம்ப பக்தி, இயேசு அழைக்கிற ஊழியத்தோட அதிகமாக இணைந்தவர்கள். இந்த மகனுக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே அம்மாட்ட சொல்லுவான், அம்மா என்னை நல்லா படிக்க வைங்க, ஏழை தாய், நல்லா படிக்க வைங்க, நான் என்ஜினியர் ஆகி அயல் நாடெல்லாம் சென்று நல்லா வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், உங்களை ராணி மாதிரி வைத்திருக்கணும், எனக்கு அதான் ஆசைம்மா என்று சொன்னான். தாய் தானே, அதை அப்படியே மனதில் வைத்து கொண்டா. ஆனால் அவளுக்கு என்ன செய்வாள்? எதையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுவாள். அப்படியே ஊற்றி விட்டாள். ஆண்டவரே, நான் ஏழை தாய், எனக்கு பணம்லாம் ரொம்ப கிடையாது, ஆனால் என் மகன் விரும்புகிறான், நீ விரும்புகிறதெல்லாம் கொடுக்கிற ஆண்டவர் ஆச்சுதே, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நீர் என் மகனுக்கு இதை செய்வீர் என்று நான் நம்புகிறேன், இன்றிலிருந்து அதுக்காக இடத்துல ஸ்தோத்திரம் அனுப்புவேன், நம்புகிறேன் என்று சொல்லி ஜபிக்க ஆரம்பித்தேன். பையன் வளர்ந்தான், கல்லூரிக்கு போகிற நிலமா வந்தது. அவன் சொன்னது போல் கல்லூரிக்கு சேர்க்கணும், காசு கிடையாது. தாய் சாப்பிட மாட்டான். தன்னை அடக்கி ஒடுக்கி கஷ்டப்பட்டு அந்த மகனை கடன் வாங்கி என்ஜினியர் ஆக்கி விட்டார். ஒரு நல்ல வேலை கிடைச்சிது. அந்த வேலையை அவங்க சொன்னாங்க, நீ அமெரிக்காவுக்கு போகிறதா இருந்தால் போகலான்னு. அவன் விரும்பினபடி கர்த்தர் வாய்க்க செய்தான். போயிட்டான். கஷ்டப்பட்டு போகிறதுக்கு பணம் இல்லை, எல்லாரும் கேலி பண்ணாங்க, நீ ஏழை பொம்பளை, உனக்கு எப்படி இதெல்லாம் நடக்கும், நீ ஏன் இப்படிலாம் கஷ்டப்படுற? அவள் ஒன்றும் சொல்லவில்லை, கர்த்தரை மட்டும் பார்த்து. உங்களை 4 பேர் பேசும்போது அவங்கள பார்க்காதீங்க,
கஷ்டமா வார்த்தை பேசும்போது அவங்கள பார்க்காதீங்க. அவங்க பேசிட்டாங்களே, அவங்க சொல்லிட்டாங்களே, உங்க மனசு சோர்ந்து போகும். அவங்கள பார்க்காதீங்க, கர்த்தரை மட்டும் பாருங்க. என்னை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவர் என் ஆண்டவர் ஒருவர் தான் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவரை மட்டும் பாருங்க. அப்படி அந்த அம்மா பார்த்து பார்த்து அவனை அமெரிக்காவுக்கு வேலைக்கே அனுப்பிச்சிட்டாங்க. எத்தனை ஆசீர்வாதம் பாருங்க. ஆனா அங்க போனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் திரும்பி வராங்க. வேலை இல்லை, வேலை இல்லை, இந்தியர்களுக்கு வேலை இல்லை, கம்பெனிலேருந்து அனுப்புறாங்க. இவங்கிட்டையும் ஒரு நாள் சொன்னாங்க, எப்பா உனக்கு வேலை இல்லை, நீ வேற வேலை இருந்தால் பாரு, இல்லைன்னா ஊருக்கு திரும்பிப்போ. அவன் சொன்னான் அம்மாட்ட, அம்மா வேலை இல்லை எனக்குன்றாங்க, என்னை அனுப்புகிறாங்க. அப்பொழுது தாய் ஒரு நாள் ஜெபம் பண்ணினாள். டிவி நிகழ்ச்சி, இயேசு அழைக்கிறார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சகோதரன் பால் மூலமாக திட்டவட்டமாக கர்த்தர் அவளோடு பேசினார். நான் உன்னோடு கூட இருந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன், நீ என்னை மட்டும் பற்றிக்கொள், அவ்வளவுதான். அவள் பிடித்து கொண்டாள். இல்லை மகனே, நீ வரக்கூடாது, என்னத்தையாவது சாப்பிட்டு என்னத்தையா கஷ்டப்பட்டு நீ அங்கதான் இருக்கணும், கர்த்தர் உனக்கு நிரந்தரமான வேலையை கொடுப்பார். தாயனுடைய விசுவாசம் பாரத்தை தள்ளிவிட்டாள், பாவத்தை தள்ளிவிட்டாள், இயேசுவை பிடித்து கொண்டாள். நடந்தது என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது. தாயனுடைய விசுவாசம், ஜபம், கர்த்தரிடத்துல சொன்ன காரியம் கர்த்தர் கேட்டு இந்த மகனை உயர்த்தினார். அவன் என்ன செய்தான்? கஷ்டப்பட்டு சாப்பிட்டு அம்மா எப்படி செய்தாங்களோ அதே போல கொஞ்சம் சாப்பிட்டு மீதி வச்சு 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 அம்மாவுக்கு பணத்தெல்லாம் அனுப்பி கடனெல்லாம் மாற்றினான். வீடு ஒன்றை கட்டி அம்மா சந்தோஷமா நீ ராணி மாதிரி இரு என்று சொன்னான். இது நடந்த ஒரு சாட்சி. இது உங்களுக்கு இன்றைக்கு நடக்க போகிறது. இதே அற்புதத்தை ஆண்டவர் அவரை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார். ஆகவே தைரியமாயிருங்கள், உங்கள் கவலைகளை எல்லாம் சுமக்காதீங்க. கவலை வருதா, பாரம் வருதா, வாங்க, குடும்பமா வாங்க, நம்ம எல்லாம் கைபிடிச்சு ஜெபம் பண்ணோம். அப்பா அம்மா பிள்ளைங்க, அதுபோல சந்தோஷம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவரை ஒரு மனதோடு குடும்பமாய் தேடு, குடும்பமா தேடு. காலையில் எழுந்து நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க, ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர் கொடுங்க, குடும்பமா கொடுங்க. எல்லாரும் சேர்ந்து கைபிடித்து ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லும்படியா ஒரு சின்ன கோரஸ், ஒரு சின்ன பாட்டை பாடுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமா ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்கள் கஷ்டத்தெல்லாம் ஆண்டவரத்தில் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, நீர் தான் எனக்கு எங்களுக்கு உதவி செய்யணும். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார், வெற்றியை கொடுப்பார். எப்படி வெற்றியை கொடுப்பாரா? ரோமர் 8:37 வாசிக்கிற முற்றிலும் ஜெயம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் என் பிள்ளைகளே திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆகவே ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்க வீட்டில் இருக்கணும். ஆண்டவரை கூட்டி கொண்டு போய் சகையை கூட்டி கொண்டு போனான், எங்க வீட்டுக்கு வாரும் என்று. அவனை பாவி பாவின்னு தான் சொன்னாங்க, அவன் அதை கண்டு கொள்ளவே இல்லை. ஆண்டவரை கூட்டி கொண்டு போனான். என்ன நடந்தது? ஆண்டவர் சொன்னாங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த விசுவாசத்தோட போங்க, உங்க வீட்டை கர்த்தர் ரட்சிப்பார், கர்த்தரே கட்டுவார், எல்லா கவலையும் மாற்றிப்படும். அடுத்தபடியாக இந்த கவலை போவதற்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் அதிகமான ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நம்ம வாசிக்க சங்கீதம் 27:14 வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. பாத்தீங்களா? இது அடுத்த படி. முதல் படியை நம்ம பார்த்தோம், இது அடுத்த படி. கவலை வரும் பொழுது நமக்கு என்ன வேணுமா? திடமனம், ஸ்ட்ராங் மைண்ட். மைண்டில் பாருங்க, அது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்னு சந்தேகம்லாம் வருது. ஆனா எப்போ இந்த சந்தேகம் போகும்? கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பா, எனக்கு நடக்கும், எனக்கு வேலை கிடைக்கும், எனக்கு குழந்தை பிறக்கும், என் கண்ணீர் மாறும், இன்றைக்கு நான் அதிசயத்தை காண்பேன் என்ற நம்பிக்கை எப்போ வரும்? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, திட மனதுடன் கர்த்தருக்கே காத்திருங்க. தாவீது பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் அவன் சாதாரண ஆடு மேய்க்கிற மனுஷன். அவங்க வீட்டில் கடைசியாக இருக்கிறான், ஆடு வைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அப்பொழுதே என்ன செய்தான்? தன் இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தான். அவன் சொல்லுகிறான் பாருங்க, சங்கீதம் 16:8 அழகாய் சொல்லுகிறான், கர்த்தரே நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை.
கவலைப்படாதீங்க, நீங்க அசைக்கப்பட போவதில்லை. உங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களை கேலி பண்ணலாம். எனக்கு பாரு 5 குழந்தை இருக்கு, இந்த அம்மாவுக்கு குழந்தையே இல்லை, ஒரு நாள் உங்களுக்கு குழந்தை பெற போறதில்ல. கர்த்தர் அவங்க முன்னால் அவங்கள உயர்த்துவார், உங்களுக்கு 6 குழந்தைய கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது செய்தது போல மட்டும் செய்ய கவனமா இருக்கும். திட்டமானம் எப்போ வரும்? அவரை முன்னால வைத்திருக்கிறது, வலது பார்சத்தில் வைத்திருக்கிறது, அவரை நம்புகிறது, அதெல்லாம் செய்யும் பொழுது கர்த்தர் உங்க பக்கத்துல வருவார். அவர் என்ன செய்வார்? நான் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறேன்னு சொல்லுவார். அவனுக்கு பாருங்க, தாவீதுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தது, எவ்வளோ உதவி செய்தோம். சவுல் ராஜா அவன் மேல பொறாமை கொண்டான், எரிச்சல் கொண்டான். அவனை கொன்று போட வேண்டும் என்று நாயை துரத்துவது போல துரத்தி துரத்தி சென்றான். அடைக்கலமே இல்லை. அப்படிப்பட்ட சமயத்துல அவனோட ஒரு 600 பேர் இருந்தாங்க, அவனை போல கஷ்டப்படுறோம். அவங்க எல்லாரையும் பாதுகாத்து அவனுக்கு போஷித்து எல்லாம் செய்தான். ஒரு சமயம் விரோதிகள் அவனுடைய எல்லா சொந்தமான காரியங்கள், மனைவி, ஆடு மாடு எல்லாம் சொத்து சுதந்திரம் எல்லாம் போயிட்டு அந்த இடத்தையே அழிச்சு போட்டாங்க, எரிச்சு போட்டாங்க. அப்போ கூட இருந்தவங்கலாம் என்ன சொன்னாங்க? இவனை கொல்லணும். எல்லா பக்கமும் கஷ்டம். சில நேரம் பாருங்க, ஊழியர்களுக்கு கூட ஆசையா செய்யணும்னு ஆசைப்படுவோம், ஆனா மாற்றி 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 பாடுகள் வரும். பாடுகள் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. பாடுகள் எல்லாருக்கும் வரும். யோபு பக்தனுக்கு பாடு வந்தது, ஆபிரகாம் சிநேகிதனுக்கு சோதனை வந்தது. எல்லாருக்கும் பாடு வரும். ஆனால் பாடுகள் மத்தியில நாம் அவரை பற்றி கொள்ளும் பொழுது திடமானம் வரும். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது திடமானம் வரும். திடமானம் வரும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதுதான் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இதுதான் நீங்க செய்ய வேண்டியது. இன்னைக்கு கஷ்டத்தோடு வந்திருக்கிறீங்களா? முடியவே முடியல, தாங்கவே முடியல, அதனால தான் இந்த கூட்டத்துக்கு வந்தேன்னு சொல்றீங்கல்ல, தாவீது போல செய். என்னால் தாங்க முடியல, ஆனா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர். அவர் கர்த்தரில் சகல வல்லமை அடங்கி இருக்கிறது. ஆகவே நான் அவரை மட்டும் பார்க்கட்டும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த திடமானவர் அவன் சொல்லுகிறான், கர்த்தரை நம்பினான், காத்திருந்தான், திடமானதை கர்த்தர் கொடுத்தார். அதன் மூலமா என்ன நடந்து? இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி தேவன் கொடுத்தார். இன்னைக்கு எத்தனை இழந்து போயிருக்கீங்க? கோர்ட் கேஸ்ல இழந்து போயிட்டீங்களா? பிள்ளைகளை இழந்து போயிட்டீங்களா? புருஷன் இழந்து போயிருக்கீங்களா? மனைவி இழந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை திடப்படுத்துவேன், நான் உன்னை ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவிப்பேன். அவர் உங்கள் தகப்பன், உங்க அப்பா. கூப்பிடுங்க, காலையில் எழுந்தா கூப்பிடுங்க, தூக்கம் வரலையா கூப்பிடுங்க, மன கஷ்டம் இருக்கா கூப்பிடுங்க. காத்திரு, கத்தருக்கு காத்திரு, அப்பொழுதுதான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இதைத்தான் ஏசாயா 26:3 சொல்லுகிறது. உம்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வி. இந்த சமாதானம் உங்களுக்கு இன்றைக்கு வருகிறது பிரியமானவர்களே. ஏனென்றால் நீங்க நம்பி வந்திருக்கிறீங்க. ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க முடியும். இருதயம் ஆண்டவர் மேலேயே சார்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை அப்படியே இழுத்திருக்கிறது. ஆகவே ஆண்டவர் என்ன கொடுக்குறாங்க உங்களுக்கு? இப்பொழுது தெய்வ சமாதானம் உங்களுக்குள்ள இறங்குகிறது. கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய சமாதானம், பூரண சமாதானம். உங்க கவலையெல்லாம் தூக்கி எறிந்து போட்டு விடுவார் ஆண்டவர். அவரே உங்களை சமாதானத்தால் நிரப்பி கொண்டிருக்கிறார். அதனால தாவீது சொல்லுகிறான் பாருங்க, சங்கீதம் 138:8, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்றைக்கு அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. கவலையோடு வந்திருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் அதே நம்பிக்கை உங்களுக்கும் அதே தான் செய்ய போகிறார். மனசுல சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இன்றைக்கு முடித்து நான் அனுபவிக்க போறேன், ஆசீர்வாதம் பெறப்போகிறேன். ஒருவராக பெருமையா போகுது, இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லாதீங்க. வெளியேற பெற்ற ஈவு இந்த நாட்கள் அது வேணும். அபிஷேகம் இருந்தாதான் உங்களால் எதையும் தாங்க முடியும், எந்த நிலைமையிலும் சந்தோஷமா இருக்க முடியும். இந்த நாளில் நான் பெற்றால் ஒழிய நான் போவதில்லை,
என்று ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களா? அப்பொழுது ஆண்டவர் உங்களை கொண்டு உங்கள் கவலையெல்லாம் மாற்றி திட பலனை கொடுத்து ஸ்தோத்திர பலி செலுத்த செலுத்த அவருடைய பிரசன்னத்தால் நிரப்புவார். உங்கள் வீட்டை அலங்கரிப்பார். உங்கள் வீட்டில் சண்டை வராது, குழப்பம் வராது, பிரச்சனை வராது. அங்கே சமாதானம், அங்கே சந்தோஷம், ஆவியின் நிறைவு, அபிஷேகம், கர்த்தருடைய வரங்கள், வல்லமை, ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் விதவிதமாக உபயோகிப்பார். என்ன சந்தோஷம்! எங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுத்தார், உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? பயபக்தியோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உங்களுடைய இருதயம் ஆண்டவரோடு பேசட்டும். உங்களுடைய இருதயம் ஆண்டவரோடு பேசட்டும். உங்கள் கஷ்டத்தெல்லாம் ஊற்றுங்க அன்பு பிள்ளைகளே. உங்கள் கண்ணீரெல்லாம் ஊற்றுங்க. ஒருத்தரும் மறைச்சி வீட்டுக்கு கொண்டு போக வேண்டாம். அவ்வளவு ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்க. ஊற்றுகிற நேரம் என்ன வேணும்? கவலை அத்தனை ஊற்றுங்க. கர்த்தர் இப்பொழுது கவனித்து கேட்பார். கர்த்தர் கவனித்து கேட்கிற நேரம். ஹல்லேலூயா! கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னவர் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கிறார். அத்தனை கேட்கிற அத்தனை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இப்பொழுது 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 கொடுக்கிற நேரம். ஆண்டவர் கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது இறங்குகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் உங்களுக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் கொடுத்துட்டு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். வாயை திறம்புவீங்களா? ஐயோ, ஆண்டவர் உங்க பக்கத்தில் இருக்கிறாரு, உங்களை தொடுகிறாரு, உங்களை ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. நன்றி சொல்லுவீங்களா? உங்களுடைய இருதயத்தை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். வாயை திறவுங்க, வெட்கப்படாதீங்க. பக்கத்தில் இருக்கவங்க உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. கேளுங்க, ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரை பாருங்க, ஆண்டவரை பாருங்க, ஆண்டவரை பாருங்க, ஆண்டவரை பாருங்க. அவருக்கு நன்றி செலுத்துங்க. வாயை தரங்க, எல்லாரும் வாயை தரங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மத்தியில் உலாவை கொண்டிருக்கிறார், உலாவை கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். அருமையானவர்களே, குடும்ப பிரிவினை, குடும்ப கசப்பு. என் மனைவியை தள்ளிவிட போகிறேன், மனைவி ஏற்கனவே தள்ளிட்டேன், என் புருஷனையோட வாழப்போவதில்லை. இந்த கடின உள்ளங்களை இயேசு கிறிஸ்து வெறுக்கிறார். இன்று கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. உங்கள் மனைவியை தேடிப்போங்க, உங்கள் புருஷனை தேடிப்போங்க. அவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க. குடும்பமாய் ஒன்று சேர ஆண்டவர் பலன் கொடுப்பார். கர்த்தர் உங்களோடு கூட வருவார், உங்களை இணைத்து வைக்க போகிறார். எல்லா கசப்பையும் தூக்கி எறியுங்க, எல்லா விரோதங்களை தூக்கி எறிங்க. நான் நல்லவள், அவர் தான் கெட்டவர் என்று சொன்ன எண்ணத்தை மாற்றி போடுங்க. கர்த்தருக்கு முன்பாக இணைந்து வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. இணைந்து வாழ, ஒருவராவது பிரிந்து வாழக்கூடாது. கர்த்தர் அதை வெறுக்கிறார். ஆண்டவர் உங்களை இணைத்து வைக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். நன்றி அப்பா. தேங்க்யூ ஃபாதர். குறைகளெல்லாம் மாற்றி நிறைவான ஆசீர்வாதங்களை நன்மையால் நிரப்பு சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.